ஒரு வருஷம் அப்போ இதுக்காண்டியே காத்துட்டு இருந்திருப்பாங்க குமார் சகோ. நீங்கள் எப்போ சொல்லுவீங்க என்ன? வாங்க, நீங்களாம் லேட்டாக சொல்லியிருக்கீங்க அவங்கக்கிட்ட. அப்படி காமெடியாக எடுத்துக்கணும். உங்ககிட்டேருந்து அப்படி எதிர்பார்த்துட்டே இருந்திருக்காங்க போல். டக்குன்னு நேற்று இது வந்தோடனே அவங்களே அறியாமல் அப்படியே மெய் மறந்து போயிட்டாங்க. இன்றைக்கி அனுப்பாதீங்க, எல்லோரும் தப்பாக நினைப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியா? அவங்க மயங்கினாலும் நான் அதை முன்னிட்டு தான் நிற்பேன். தாலி போயா போயா போயா. போங்க, பார்த்துக்கோங்க உங்ககிட்டேருந்து எத்தனை பேர் என்னென்னலாம் எதிர்பார்க்குறாங்கன்னு. கொடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா, நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா வந்ததா. சில ஜென்மங்கள் இந்த மாதிரி. காலையிலே காமெடி பண்ணிட்டீங்க போங்க குமார் சகோ. சூப்பர் சகோ. அப்படி இளமை ஊஞ்சல் ஆடுது. க்யூவில் நிற்கிறாங்க சொல்கிறதுக்கு. என்ன சகோ? குமார் சகோ அவங்க மேலே கூட தப்பு இல்லை. ஒரு பையன் எடுத்து விட்டா அதை பிடிச்சிக்கிட்டாங்களா? எதிரா சாக்குன்னு பிடிச்சிக்கிட்டாங்களா? மதிப்பில்லாத இடத்துல இருக்கிறது, அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. நம்மளை புரிஞ்சிக்காதவங்க இடத்துல இவங்க புத்தி இவ்வளோதானா விலகிடணும். என்னத்தை பண்ணுறது? எவ்வளோதான் நம்ம குளிக்க வச்சு பொட்டு வச்சு நடு வீட்டில் வச்சாலும் அதாவது குணம் அது இருக்க தானே செய்யும். அடுத்தவங்க பேச்சு கேட்டுட்டு அப்படியே ஒருத்தவங்க சொல்லவும் அப்படி கிரீடம் தலைக்கு என்ன மாதிரி ஆடிட்டாங்களோ. யாருன்னு தெரிலையே. ரொம்ப கம்மியான வயசுக்காரவங்களா இருப்பாங்களோ? அன்மேரீடாக இருப்பாங்களோ? ஏன் சகோ? உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை, காலம் செய்த கோலமடி கருவர் குற்றமடி, ஒரு மனதை உறங்க வைத்தான், மனதை தவிக்க வைத்தான், வேறவர் மீதும் குற்றம் இல்லை. ஹாய் ஜி, வாங்க ஜி, எப்படி ஜி இருக்கீங்க? குயின், எஸ். இந்த ஊர்லாம் பாருங்க. வாட் மீயா? ஓகே ஓகே.